சும்மா சிம்பிளாக நம்மளோட உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல ஒரு விருந்து நைட் சாப்பிட்டோம், சாப்பிட்டதோட ஹலாஸ் திருமண்டை தேவைப்படுதா இல்லையா? நேற்று நைட்டு நம்ம நல்ல ஒரு விருந்து சாப்பிட்டோம் என்பதற்காக ஒரு மாதத்துக்கு சுமாரிக்க முடியுமா? அடுத்த செகண்ட் பசிக்குது, அடுத்தது இன்னும் ஒரு உணவு தேவைப்படுது. இப்போ இவ்வளவு காலமும் நான் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டேன், இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டேன், எல்லாம் போய்விட்டது. அப்போ அந்தந்த இந்த டைம் மட்டும்தான் யதார்த்தம் உலக வாழ்க்கை. அதிலும் வரக்கூடிய இன்பங்கள் எல்லாம் போலியானது, ஏமாற்றக்கூடியது. அப்போ மறுமை தான் உண்மையானது, நிரந்தரமானது, சிறந்தது. இதை புரிதல், இதை நம்புதல் என்பதுதான் நம் முன்னால் இருக்கிற பெரிய விஷயம். இதை புரிந்து நம்பிவிட்டோம் என்றால் இந்த உலகத்தை மறுமைக்கான விளைநிலமாக நாம் மாற்றிக்கொண்டே இருப்போம். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வான். வலல் ஆஹிரத்து கைருல் லக்க மினல் ஊலா வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. உன்னுடைய ரப் உனக்கு தருவான், நீ பொருந்திக் கொள்வாய். இங்கே அல்லாஹ் குறிப்பிடுவது வஹி. இந்த வஹி துண்டிக்கப்பட்டுட்டு மீண்டும் அல்லாஹ் வஹியை தருவான், நீ திருப்தியோடு இருப்பாய். ஆனால் எல்லாவற்றுக்கும் இது பொருந்தும். குழந்தை தருவான், பொருந்துவாய். பொருளாதாரம் தருவான், திருப்தி அடைவாய். ஒரு கட்டம் வரும் நமக்கு, கல்வியை தருவான், திருப்தி அடைவாய். வெறுமனே கை விட்டு விட்டான், நான் ஏழை, நான் ஏழை, நான் ஏழை என்று நீ உனக்குள்ள சொல்லிக் கொண்டிருக்காது. என்னால முடியாது 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்காது. முடியும், ஒரு நாள் அல்லாஹ் உனக்கு தருவான், அப்போது நீ திருப்தி அடைவா. வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸை சொல்லி காட்டுறான் நபிக்கு அல்லாஹ். என்ன எக்ஸாம்பிள்? அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. நீ ஒரு அனாதையாகத்தான் வந்தாய். நீ பிறக்கிற போதே உன்னுடைய தந்தை மௌத். நீ பிறந்து 6 வருடங்களில் உன்னுடைய தாயும் மூத்தாகி விட்டார். உன்னை உன்னுடைய ரப் கைவிட்டானா? இல்லை. அப்துல் முத்தலிபை வைத்து உன்னை வளர்த்தார். அதுக்கு பிறகு அபு தாலிபை வைத்து உன்னை வளர்த்தார். அலம் யஜிதுக யதீம். இதெல்லாம் நல்ல அந்த புரிந்து கொள்ள வேண்டிய பகுதிகள். முதல் சொல்ல மா வத்தஅக ரப்புக வ மா கலா. உன்னுடைய ரப் உன்னை கைவிடல, கோபிக்கல. அல்லாஹ் தருவான் உனக்கு, நீ திருப்தி அடைவாய். உன்னை அல்லாஹ் கைவிடவில்லை என்பதற்கு என்ன ஆதாரம்? நீ பிறக்கும் போது அநாத குழந்தையாகத்தான் பிறந்தாய். ஆனால் அல்லாஹ் உனக்கு அழகான வாழ்க்கையை தந்தான். அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக ضالًا ஃபஹதா. நீ ضالாக இருந்தாய், உனக்கு ஹிதாயத்தை தந்தான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ضال என்றால் இப்போ நம்ம பயன்படுத்துகிற வழிகேடு அல்லது. ரசூலுல்லாஹ் வழிகேட்டில் இருந்தார்கள் என்றுதான் மொழிபெயர்ப்பாங்க. ஆனால் வழிகேடு அல்லது. வழிகேடு அங்கே நாடப்படுவது என்னென்றால் ஈமான் என்றால் என்ன, மார்க்கம் என்றால் என்ன, வேதம் என்றால் என்ன என்று தெரியாத ஒரு நிலை. இதை குர்ஆனில் வேறொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், மா குன்த தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான். வேதம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன என்று தெரியாமல் தான் நீ இருந்தாய். உனக்கு வேதத்தை, ஈமானை சொல்லித் தந்தது யாரு? அல்லாஹ். வஜதக ضالًا ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. அது மட்டுமல்ல, நீ வசதி இல்லாமல் இருந்தாய். நீ வசதி இல்லாமல் இருந்தாய், உனக்கு அவன் வசதியை தந்தான். அல்லாஹு தஆலா இவைகளை எல்லாம் உனக்கு செய்திருக்கும் போது இந்த இடத்தில் மட்டும் நீ உன்னை உன்னுடைய ரப் கைவிட்டு விட்டான் என்று நினைப்பது தப்பு. உன்னுடைய ரப் உன்னை கைவிட மாட்டான். இப்போ நமக்கு ஒரு கட்டத்தில் இறுக்கம் வரும்போது முதலில் உள்ள அவ்வளவையும் மறந்து விடுகிறோம். ஒரு இடத்துல நம்ம ஒரு சிக்கலுக்குள் மாட்டும் போது, ஒரு பிரச்சனைக்குள் அகப்பட்டு கொண்டிருக்கும் போது முன்னால் அல்லாஹ் தந்த அவ்வளவையும் மறந்து விடுகிறோம். நம்ம ரிவர்ஸ்ல போய் அதை யோசிக்க வேண்டும். அல்லாஹ் இவைகளையெல்லாம் எனக்கு தந்தானே, அப்போ இப்போதும் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்று நினைக்க வேண்டும். ஆயிலன் ஃபஅக்னா என்று சொல்லிட்டு திரும்ப ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர்.
உன்னை ஒரு அனாதையாக கண்டு உனக்கு வாழ்வளித்தான். எனவே அனாதை குழந்தைகளுடைய விஷயத்தில் நீ மிக கவனமாக கடுகடுப்பாக நடந்து கொள்ளாது. அனாதை குழந்தைகள் என்பது ஒரு கஷ்டமான கட்டம் லைஃப்ல. அனாதை என்கிற நிலை வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான நிலை. ஏனென்றால் அனாதை என்பது அன்புள்ள சகோதரர்களை இஸ்லாத்தின் பார்வையில் யார் என்றால், பருவ வயதை அடைவதற்கு முன்னால் தந்தையை இழந்த பிள்ளைகள் தான் அனாதை பிள்ளைகள். ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளும். பருவ வயதை அடைவதற்கு முன்னால் தந்தையை இழந்து நிற்கிற பிள்ளைகள் தான் அனாதை பிள்ளைகள். தாயை இழந்தால் அனாதை அல்ல, தந்தை இருக்கிறார், தாய் மூத்தாகிட்டாங்க, அந்த பிள்ளை அனாதை பிள்ளை இல்லை. ஆனால் தந்தை மூத்தானால்தான் ஒரு குழந்தை அனாதை குழந்தை. அந்த கட்டம் இதில் யாராவது சிறு வயதில் தந்தையை இழந்திருந்தால் அவர்களுக்கு தெரியும் அதனுடைய வலியும் கஷ்டம். எனவே அனாதை குழந்தைகளை நீ அழகாக ஹேண்டில் பண்ண. குர்ஆன்ல நிறைய வசனங்கள் வருது அனாதை குழந்தைகளுடைய சொத்துக்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அன வகாஃபிலுல் யதீமி ஃபில் ஜன்னதி ஹக்கதா, நானும் அனாதை குழந்தைகளை பராமரிப்பவர்களும் சுவர்க்கத்தில் இப்படி க்ளோஸாக இருப்போம். இப்படி காட்டி சொல்றாங்க, 2 விரலையும் காட்டி இவ்வாறு மிக நெருக்கமாக நாங்கள் 2 பேரும் இருப்போம். அனாதை குழந்தைகள் நம்முடைய ஃபேமிலிக்குள்ள இருக்கும். ரைட். அதே போல நம்மளோட பக்கத்து வீடுகள் அனாதை குழந்தைகள் இருக்கும், நமக்கு தெரிந்த அனாதை குழந்தைகள் இருக்கும். கண்டிப்பாக அதில் நம்முடைய கண்கள் கவனமாக இருக்க வேண்டும். பெருநாளைக்கு ட்ரெஸ் வாங்கும்போது பக்கத்தில் ஒரு அனாதை குழந்தை இருந்தால் அதுக்கும் ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துறது, அதில் எஜுகேஷனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது, அதனுடைய மெடிக்கலுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது. இது சின்ன விஷயம் அல்ல. நான் எதுக்கு கொடுக்கணும் என்று நினைப்பவர் மார்க்கத்தை புரியாதவர். எனவே அனாதை குழந்தைகளுடைய விஷயத்தில் நீ கடுகடுப்பாக நடந்து கொள்ளாதே. அதே போல நீ வசதி இல்லாமல் இருக்கும்போது உன்னை நான் வசதியாக்கினேன். உனக்கு என்னது ஹிதாயத் என்றால் என்னவென்று தெரியாமல் இருக்கிற நேரத்தில் உனக்கு ஹிதாயத்தை நான் கொடுத்தேன். எனவே உன்னிடம் யாராவது கேட்டு வந்தால் அவரை துரத்தி விடாது வெறுங்கையோடு. இந்த இடத்தில் உலமாக்கள் 2 கருத்தை சொல்லுகிறார்கள். ஒன்று, கேட்டு வருதல் என்று சொன்ன கல்வியை கேட்டு வாரது. உன்னிடத்தில் இல்மை கேட்டு யாராவது வந்தால் மறுத்து விடாதை, கொடு. இப்போ இது இல்மை சுமந்திருக்கிற எல்லோருக்கும் பொறுத்து. 2வது கருத்து என்னன்னா, எதை கேட்டு வந்தால். ஆனால் 2 கருத்து முரண்பாடானதா இல்லை. இல்மை கேட்டாலும் சரி, பொருளாதார உதவிகள் கேட்டாலும் சரி, கேட்டு வருகிறவர்களை நம்ம துரத்தக்கூடாது. இது இஸ்லாம் சொல்லித் தருகிற ஒரு அழகிய வழிகாட்டலா. ஆனால் கேட்டு போறது நல்லதா இல்லை. மற்றவங்கள்ட்ட கை நீட்டுறது நல்ல பண்பு கிடையாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் யதுல் உல்யா கைரும் மினல் யதி சுஃப்லா, கீழே உள்ள கையை விட மேலே உள்ள கை தான் சிறந்தது என்றார். என்னது? வாங்குற கையை விட கொடுக்கிற கை தான் சிறந்தது. இது ஒரு கொஞ்சம் கேவலமான அட்டிடியூட் தான் கை நீட்டுறது. கை நீட்டினால் கொடுக்கணும், அது வேற விஷயம். ஆனால் கை நீட்டி பழக்கக்கூடாது, பழகக்கூடாது. ஒரு தான் உழைத்து சாப்பிடக்கூடிய, தான் முயற்சி செய்து வாழக்கூடிய ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்க வேண்டுமே தவிர மற்றவர்களிடத்தில் கை நீட்டி செல்லுகிற ஒரு சமூகத்தை உருவாக்கி விடக்கூடாது. அதில் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள் யாரும் அந்த நிலைக்கு போய்விடக்கூடாது என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களை, உண்மையிலே இந்த சூரத்து துஹா 11 வசனங்களை கொண்ட இந்த சூரா ஒரு அற்புதமான சூரா. முடியுமானால் தர்ஜுமத்துல் குர்ஆனை எடுத்து ஒரு தடவை அல்லது 2 தடவைகள் இதனுடைய கருத்தையும் நீங்கள் வாசித்தால் இதனுடைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். தொழுகையில் ஓதுகிற போதும் அதுக்கு பிறகு உங்களுக்கு அது புரியக்கூடிய ஒரு சூறாவாக மாறும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனை படித்து அதன்படி அமல் செய்து அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரையும் ஆக்குவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.